இருப்பவன் தள்ளாடி நடப்பவன். இதை போலவே எழுத்தாளர் தம் மொழிநடையும் பல வகையில் அமையும். அண்ணா அவர்கள் பேச்சிலும் எழுத்திலும் தெளிவான, வளமான, அழகான, ஆற்றொழுக்கான, ஆற்றல் மிக்க நடை அமைந்திருந்தது. அவர்தம் நடை அழகின் சிறப்பினை பற்றி எழுதுவதானால் பல நூல்கள் விரியும். அதனால் தான் அண்ணா அவர்களின் எழுத்தில் சிறுகதை அமைந்துள்ள மொழிநடை மட்டுமே இங்கு திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சிறுகதைகளில் அமைந்துள்ள மொழிநடை பற்றியும் முழுமையாக எழுத வேண்டுமானால் ஒரு தனி நூல் எழுத வேண்டும். எனினும் ஒரு நூல் அளவில் எழுதாமல் ஒரு கட்டுரை வடிவில் அதனை அடைக்க வேண்டியிருப்பதால் அளவில் குறைவாகவும் செய்திகள் செறிவாகவும் ஆய்வு நோக்கில் நிறைவாகவும் இந்த கட்டுரை மலர்ந்துள்ளது. சிறுகதையின் மொழிநடையின் இடம். சொற்கள் நடந்தால் நடந்து வருவது உரைநடை, நடனமாடி வருவது கவிதையாகும். கவிதையில் எதுகை, மோனை முதலிய தொடைகளும் கற்பனை, படிமம் முதலிய உத்திகளும் கலந்து வருவதல் வேண்டும். எனவே கவிதையில் மொழிநடையின் சிறப்பு இன்றியமையாத பங்கு பெறும். கட்டுரையிலும் மொழிநடையின் சிறப்பே பொலிவூட்டும். புதினங்களும் அதிக பக்கங்களில் எழுதப்படுவதால் புதினங்களில் மொழிநடையை அழகுற அமைப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் சிறுகதை ஆசிரியர் தாம் கூற கருதிய மைய கருவினை படிப்போர் சரியாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் விளக்கி சுருக்கமாக எழுதுவது ஒன்றே போதுமானதாகும். எனினும் கொடுப்பது எதுவாயினும் அழகுபடுத்தியே கொடுப்பது அண்ணாவுக்கே உரிய தனிப்பண்பு என்பதால் அண்ணா அவர்களின் சிறுகதைக்கு கூட தெளிவான மொழிநடை மட்டுமின்றி பட்டாடை கட்டி வரும் பாவை போன்று அழகான நடையுடனும் அமைந்துள்ளன என்பதே நாடறிந்த உண்மை. அண்ணாவின் சிறுகதை அணிநலம். இயற்கையாக வனப்பு மிக்க மங்கையர்கள் தங்கள் தோற்றத்தை மேலும் வனப்புடன் காட்டுவதற்கு வளையல்கள், மோதிரங்கள் முதலிய அணிகலன்களை அணிந்து கொள்வார்கள். அதுபோல அழகிய இலக்கிய படைப்புகளுக்கு மேலும் அழகூட்டுவதற்கு அவற்றில் பல வகையான அணிகளை விரைவு வருமாறு படைப்பார்கள். அத்தகைய அணிகளுக்கெல்லாம் ஓமையே தாய் என போற்றப்படுவதாகும். அத்தகைய ஓமைகள் அண்ணாவின் சிறுகதையில் அதிக அளவில் அழகுற அமைந்துள்ளன. எடுத்துக்கொண்ட பொருளுடன் அதற்கு கூறப்படுகின்ற ஓமை எந்த அளவிற்கு பொருத்தமானதாக அமைகிறதோ அந்த அளவுக்கு ஓமை சிறப்புறம். அண்ணா அவர்களின் எழுதியுள்ள பவள பஷ்பம் என்னும் சிறுகதையில் நம் நாட்டில் புத்த மதம் ஓங்கி வளர தொடங்கிய போது அதன் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என பழமையாளர்கள் விரும்பினார்கள். ஆனால் மன்னர்கள் சிலர் ஓங்கி வளர்ந்த வருகின்ற புத்த சமயத்தை தடுப்பது பலமான புயலை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்பாகும் என்று கருதினார்கள். அதற்கேற்ப நடந்தார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஓமையை அழகுற அமைத்துள்ளார். புத்த சமயத்தின் வேகமான வளர்ச்சியை கண்ட பழமையாளர்களும் புத்த சமயத்தை நேரடியாக எதிர்க்காமல் புத்த சமயம் கூறும் கருத்துக்கள் எல்லாம் நம் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அமைந்துள்ளன என்று பாராட்டு போல கூறி புதுமை விரும்புவோரை மயங்க வைத்துவிட்டு மெல்ல தம் மார்க்கத்தை பிணைப்பர். பழமையாளர் தம் இத்தகைய வஞ்சக செயல் பசும்புல் தரையில் வளைந்து நெளிந்து செல்லும் சர்பம் போல் உளவிற்று வேங்கையை போல பாய முடியவில்லை என இரண்டு ஓமைகளை அறிஞர் அண்ணா அடுக்கி கூறியுள்ளார். பசும்புல் தரையில் நாகம் நெளிந்து வளைந்து செல்லும் போது புல் மறைத்துக் கொள்வதால் பாம்பு செல்வதை மற்றவர்கள் பார்த்தறிய முடியாது. ஆகையால் நாகம் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு மறைந்தவாறே சென்று சேர்ந்துவிடும். ஒருவேளை பாம்பு ஊர்ந்து செல்வதை யாராவது பார்த்தாலும் புல்தரையில் மறைந்து செல்லும் பாம்பினை அடிக்கவே முடியாது. புல் பாம்பின் மீது அடிபடாமல் கேடயம் போல் தடுத்துவிடும். பழமையாளர்களை ஆதரித்து முழங்கினார். சோர்ந்து போயிருந்த பழமைவாதிகளுக்கு மருதவல்லியின் வரவு அவள் முழக்கம் மகிழ்ச்சியை ஊட்டின. அண்ணா அவர்கள் பழமையாளர்கள் அடைந்த இந்த மகிழ்ச்சியை காரிரில் தோன்றிய மின்னல் போல் இருந்தது என்னும் ஓர் ஓமையை கூறி விளக்கியுள்ளார். புரட்சியாளர்கள் வலிவுடன் வளர்ந்தால் பழமையாளர்கள் இருளில் தவித்தது போல துன்புற்றார்கள் என்பதும் அந்த நேரத்தில் மருதவல்லி அணிமாறி பழமைக்கு ஆதரவு குரல் கொடுத்த பாங்கு காரில் பளிச்சென மின்னல் தோன்றியதை போல இருந்தது என்பதும் பொருத்தமுறை அமைந்துள்ளன. அதனை அடுத்து பழமையாளர்கள் மேலும் சிந்தித்தனர். மின்னல் என்பது பேரொழியாய் தோன்றி உடனே மறைந்து விடக்கூடியது. ஆனால் மருதவல்லியின் இந்த ஆதரவு முழக்கம் பழமையாளர்களை வெற்றி பெறும் வரை மறையாமல் ஒலிக்க வேண்டும் என்று விரும்பி அதனால் மருதவல்லியின் ஆதரவு என்னும் ஒளியை நிலையான திவ்ய ஜோதியாக்க வேண்டும் என்ற பழமையாளர் கூறினர். இந்த தொடர் பழமையாளர் கூறியது என்பதால்
வடமொழி சொல்லாக திவ்ய ஜோதி என்னும் சொல்லையே பிற்போக்கு ஆன்மீகவாதிகள் தம் சொல்லாலேயே அண்ணா குறிப்பிட்டுள்ளார். நாடோடி என்னும் சிறுகதையிலும் ஒரு நிறுவனத்தின் மேலாளர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் வணிக தொடர்பு பல ஊர்களுக்கு தொடர்ந்து சென்று வருவது தமக்கு துன்பமா இருக்கிறது என்று கூறினார். அதனை கேட்ட உரிமையாளர் மேலாளரை கடிந்துரைத்தார். அப்போது அவர் பல ஊர்களுக்கு போய் வந்தால் தானே வாணிகம் பெருகும் என்று கூறினார். பின்னர் அவர் கட்டி போட்ட மாடு மாதிரி, பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி, இடித்து வைத்த புலி மாதிரி நீ ஒரே இடத்தில் இருப்பதற்கு விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த பகுதியில் பயணத்தை விரும்பாமல் ஒரே இடத்தில் இருக்க விரும்புகிறவர்களுக்கு பொருத்தமான 3 உவமைகளை அடுக்கி கூறியுள்ளார். இந்த 3 உவமைகளும் மக்கள் பேச்சு வழக்க இயல்பாக கையாளும் உவமைகள். இவற்றை தம் கதை சூழலுக்கு ஏற்ப அண்ணா அவர்கள் எடுத்து ஆண்டுள்ள பாங்கு சிறந்த மொழி நடையாகும். பிறகு ராஜபாட் ரங்கதுரை என்னும் சிறுகதையில் ரங்கதுரை என்னும் சிறந்த நடிகர் தம் நடித்து வந்த நாடக குழுவை விட்டு விலகிவிட்டார். அதனால் நாடக குழுவின் உரிமையாளர் ரங்கதுரைக்கு பதிலாக அவர் நடித்த பாத்திரங்களுக்கு வேறு சிலரை நடிக்க வைத்து நாடகங்களை நடத்தி ஒருவாறு குழுவை நடத்தி கொண்டிருந்தார். ஆயினும் ரங்கதுரைக்கு பதிலாக நல்லதோர் நடித்தோர் எவரும் அவர்கள் நடிப்பில் மிளிரவில்லை என்பதை விளக்கும் வகையில் அறிஞர் அண்ணா மோரிலிருந்துதான் எண்ணெய் எடுக்க முடியும், பன்னீரில் இருந்து கூட எடுக்க முடியுது என்று ஒரு உவமை கூறியுள்ளார். ரங்கதுரை மோர், அவர்களிடமிருந்து திறமையான நடிப்பு என்னும் வெண்ணெய் கிடைக்கும். மற்ற நடிகர்கள் பன்னீர் போன்ற எவ்வளவு உயர்ந்தவர்களாயினும் அவர்களிடமிருந்து சிறந்த நடிப்பு என்னும் வெண்ணெய் எடுக்க இயலாது என்பதை அறிஞர் அண்ணா அழகுபட விளக்கியுள்ளார். எதுகை நலம் பொதிந்த நடை. எது கைக்கு கிடைத்தாலும் எதுகையாய் எழுதும் வல்லமை பெற்றவர் அறிஞர் அண்ணா. அழகு மொழி நடையில் அண்ணாவுக்கு நிகராக இன்னொருவரை கூற இயலாது. எதுகை என்பது முதற் சீரின் முதல் எழுத்து அளவொத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதாகும். அண்ணா அவர்கள் பேச்சிலும் எழுத்திலும் எதுகையின் தாரகமாகவே ஓடி வந்து நின்று ஆடி கழிக்கும் இந்த சிறப்பு இலக்கியம் நாடி கற்போரை தேக்க வைக்கும். இவர்கள் குற்றவாளிகளா என்னும் சிறுகதையில் அவரிடம் அருள் உள்ளம் இவர்கள் வாழ்வில் அன்பை வைத்தது, இன்பத்தை ஓங்கச் செய்தது. குணம் பெற்ற இவர்கள் மனம் பெற்ற வாழ்வு கொண்டதும் எப்படி குற்றம். இப்படி இப்பகுதியில் எதுகை நலம் இயற்கையாக அமைந்து அழகூட்டியுள்ளது. அடுத்ததாக அண்ணா அவர்கள் சிறுகதையில் அனைத்திலும் அமைந்துள்ள எதுகைகளில் பானை சோற்றுக்கு பதம் பார்க்கும் பருக்கையில் போக 1-2 மட்டும் இங்கே சுட்டி காட்டப்பட்டன. முதல் எழுத்து ஒன்றை தொடுப்பது மோனையாகும். அண்ணா அவர்களுக்கு மோனையின் மீதுள்ள மோகம், அந்த மோகம் தந்த வேகம் அவர்கள் சிறுகதை அனைத்திலும் மோனை மழை போல பொழிந்து கொட்டியுள்ளது. அண்ணாவின் படைப்புகளில் அனைத்திலுமே மோனை அமையாத சொற்றொடரை காண இயலாது. தீட்டு துணி எனும் சிறுகதையில் சுப்பிரமணிய ஐயர் என்பவரை வர்ணிக்கின்ற பொழுது கொழுந்து வெற்றிலையும் கொட்டை பாக்கும் என்னும் இத்தொடரில் 3 அமைந்துள்ளது. இந்த வரி ஒரு திரைப்படத்தில் கொழுந்து வெத்திலையும் கொட்டைப்பாக்கும் போட்ட வாய்ச்சிவக்கம் என ஒரு பாடலின் முதலடியாக அமைந்துள்ளது. இது மட்டுமன்று, அண்ணாவின் அழகிய தொடர்கள் பின்னர் வந்த திரைப்படங்களுக்கும் பலவற்றில் பாடல் அடிகளாக இடம்பெற்றுள்ள என்பதை பேய் ஓடிப்போச்சு எனும் சிறுகதில் வேலன் என்பவன் செல்லாயினை பார்த்து, ஆசை கிளியே அல்லிராணி, அழகான மாதரசி அல்லிராணி, அருகிலே வரலாமா அல்லிராணி என்னும் மோனை அமைந்த வரிகள் கூட பல திரைப்பட பாடல்களுக்கு சாயல் அமைந்துள்ளது. ஏய்புத்தொடை அமைந்த ஒரு நடையை பார்ப்போம். அத்தகைய ஏழ்மை ஆப்பரங்களும் குறிப்பிட்டு செல்கின்றது. கலையின் செவ்வாழை என்னும் சிறுகதையில் எதிர்க்க தெரியாத கோழை, இங்கிதும் தெரியாத வாழை, இவன் பெயர் ஏழை என்னும் இயல்பாக அமைந்து மொழியடைக்கு இனிமை சேர்க்கின்றது. சந்திரோதயம் என்னும் சிறுகதையில்